யார வேணான்னு சொன்னாங்களோ கடைசியில் அவளோட கையால தான் வேர்ல்டு கப்ல இருந்து வெளியே நம்ம இந்தியா சம்பவம் செஞ்சிருக்கு. மேற்கிந்திய தீவுகளை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் சஞ்சு சாம்சன். வரலாற்றை மாற்றி எழுதியது டீம் இந்தியா. இந்த ஈடன் கார்டன் கிரவுண்ட்ல இதுவரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் நான் வின் பண்ணியிருக்க அப்படின்னு பல விதமான பயத்தை உண்டாக்கித்தான் இந்த மேட்ச் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மோதி இருந்துச்சு. நாக் அவுட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல். கடைசி வரைக்கும் டிக் மூமெண்டா கொண்டு போய் அசால்ட்டா சிக்ஸர் விட்டாப்புல தன்னுடைய திறமையை காண்பிப்பதற்காக அவருக்கு கிடைத்த களத்தை சிறப்பாக தரமாக அருமையாக அற்புதமாக அடி போலே அப்படின்னு சொல்லணும் கேரளா பாஷையில. சேட்டன் வந்தல்லோ சேட்டை செய்ய வந்தல்லோ வேட்டையன் அல்லோ வேட்டை செய்ய வந்தல்லே பேட்ட துளான் வந்தல்லே வேட்டையன் அல்லே. 50 பந்துகளுக்கு 97 ஓட்டங்கள் 3 ரன்களான செஞ்சுரி மிஸ் ஆயினாலும் வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சாளர்களை இன்ஜுரி ஆக்குறது மிஸ் ஆக்கல. சஞ்சு சாம்சன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவ்வளவு பார்த்திருக்கிறாரு. 1-2 ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர். கடைசியில நமக்கு எதுவுமே வராதுன்ற எண்ணத்தை எல்லாரும் சேர்ந்து சாம்சனுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீ யாருன்னு கேட்ட அத்தனை பேருக்குமே இந்த இடத்துல ஆதார் கார்டை காட்டின மாதிரி 12 4 4 6 50 பாலுக்கு 97 ரன் அடிச்சு 194 சைக்கிள்ல அடிச்சு காட்டியிருக்கிறாரு. சாம்சனோட வாழ்க்கை நிறைய பேருக்கு பாடம். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். கடைசியில சஞ்சு சாம்சன் பண்ணது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. வெற்றிக்கு பிறகு சஞ்சு சாம்சன் மைதானத்தில் மண்டியிட்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்த அந்த ஒரு காட்சி ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனின் நெஞ்சை முழுக வைத்தது. எனக்கெல்லாம் கண்ணீரே வந்து விட்டது. சஞ்சு சாம்சனின் இந்த இன்னிங்ஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சனுக்கு ஒரு லைக் போட்டு போங்க.